வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் குளிச்சி மாவட்டம் இடத்துக்கு வந்திருக்கோம். சரியா, இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு டிஷ் இருக்குது. இதுதான் 8 அடி டிஷ் தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா இது 5G ப்ராப்ளம் வந்ததுனால இப்போ சாட்சி வச்சுருக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம இதை வந்து பிரித்து இது இன்றைக்கி அது எல்எம்பி புது எல்எம்பி 5G எல்எம்பி மாட்டி நம்ம ரெடி பண்ணி ப்ரோக்ராம் எடுக்க போகிறோம். சரிங்களா, இன்றைக்கி எல்லா நண்பர்களுக்கும் நம்ம வியூவர்ஸ் அத்தனை பேருக்குமே இன்றைக்கி தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நான் தெரிவிச்சிடும். ஓகேங்களா, நம்ம சேனல் சார்பாக வாங்க. இன்றைக்கி இதை வந்து ரெடி பண்ணி நம்ம ப்ரோக்ராம் எடுத்துருவோம். சரிங்களா, டிஷ்ஷு பாருங்கள், நல்லா அருமையாக இருக்குது. ஒரு சின்ன டேமேஜ் மட்டும் தான், ரெடி பண்ணி எடுத்துருவோம். இதில் எத்தனை சேனல் வருதுன்னு பார்த்துருவோம். சரிங்களா, வாங்க ஒரு இந்த எல்எம்பி போட்டு ஒரு ஸ்டெப்பாக பார்த்துருவோம், செக் பண்ணி பார்த்துருவோம். இந்த டிஷ்ஷு எந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வருது, எவ்வளோ சேனல் வருதுன்னு பார்த்துருவோம். ஓகேவா, நண்பர்களே பாருங்கள், இது வந்து இந்த டிஷ்ஷில் வந்து நல்லா கவனிச்சிங்கன்னா நீங்களே கற்றுக்க முடியும். சரியா, அந்த மாதிரி ஒவ்வொரு டிஷ்ஷுக்கும் பார்த்தீங்கன்னா நான் செய்ய நல்லா கவனிங்க. சரியா, பாரு இந்த டிஷ்ஷு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோடிஃபை பண்ணி ரெடி பண்ணி பாருங்கள். இது டிஷ் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிற டிஷ்ஷை நாம் ரெடி பண்ணி அந்த சிக்னல் எப்படி ட்ராக் பண்ணலான்றது உங்களுக்கு ஐடியா சொல்கிறேன். அப்படியே படிப்படியாக நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்களே கற்றுக்கலாம். சரிங்களா, நான் கற்றுக் கொடுக்குறதுக்காக நான் உங்களுக்கு வந்து ஐடியா சொல்லித்தரேன். பாருங்கள், இதில் வந்து பாருங்கள், அந்த பிளேட் வந்து வெல்டு பண்ணி ரெடி பண்ணியிருக்கு. இப்போ புதுசாக வேறு பிளேட்டை போட்டு நம்ம சிக்னல் ட்ராக் பண்ணி இப்போது நம்ம சிக்னலை எடுத்துகிட்டு செக் பண்ணி பார்ப்போம். சரிங்களா, இது வந்து இப்போது 8 அடி டிஷ் இது பாருங்கள், ஃபிட் பண்ணியாச்சு. இதில் ஃபிட் பண்ணி பாருங்கள் புது எல்எம்பி. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4G எல்எம்பி இருந்தது. இது சாதா எல்எம்பியில் பார்த்தீங்கன்னா இப்போ 5G அங்கே ஆன் பண்ணதானே 5Gயில் நம்ம சாதா எல்எம்பி வேலை செய்கிறதில்ல. அதனால் இப்போ என்னன்ற புது எல்எம்பி போடலாம். 5G எல்எம்பி போட்டு நம்ம டைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 66 டிகிரி வைக்கலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. சரிங்களா, 66 டிகிரி நம்ம சிக்னல் ட்ராக் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அது எவ்வளோ சேனல் வருது என்னன்றது பார்த்துருவோம். சரிங்களா, ஏன்னா டிஷ்ஷு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் நம்ம இதிலே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100-120 சேனல் வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, டிஷ்ஷை பொறுத்து சில டிஷ்ஷில் கொஞ்சம் பாக்ஸும் கொஞ்சம் சரியில்லைன்னா கொஞ்சம் சிக்னல் கம்மியாக கிடைக்கும். பாக்ஸில் சேனலும் ஸ்டோரேஜ் கம்மியாக தான் ஸ்டோரேஜ் எடுத்துக்கும். பார்ப்போம், இந்த பாக்ஸு 7290 நினைக்கிறேன் பாக்ஸு. பார்த்துக்கலாம். இந்த இதான் எல்எம்பி புது எல்எம்பி 5G எல்எம்பி பாருங்கள். இதை பாருங்கள், ஃபிட்டிங் பண்ணிங்க. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இது எப்படி செய்யுதுன்னு தெரியல அப்படின்னாங்க. பாருங்கள், நாங்கள் எப்படி செய்கிறோமோ அதே கொஞ்சம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். எப்படி எல்எம்பி நான் வைக்கிறோம், எந்த கிராஸாக வைக்கிறோன்ட்டு நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். சரிங்களா, இப்போ அந்த கிராஸிங்கெல்லாம் கரெக்டாக வச்சு நீங்கள் ஃபிட் பண்ணுங்கள். ஃபிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக அதே வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சரியா, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன சேட்டலைட் எடுக்கிறீங்கிற பொறுத்து தான் அந்த எல்எம்பியோட கிராஸிங் மாறும். அதுக்கு நல்லா கவனிச்சிங்க. சரியா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அது கிராஸிங் தகுந்த மாதிரி வச்சு நீங்கள் பண்ணிங்க. சரியா, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் 66 டிகிரி 2 சார் 17 இருக்குல்ல, அதை தான் ட்ராக் பண்ணுறதை ரெடி பண்ணிட்டுருக்கேன். இதை ரெடி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தளவு சிக்னல் வருது பர்ஃபார்மன்ஸ் டிஷ்ஷை பொறுத்து தான் அமைங்க. சரியா, இது 8 இருந்தாலும் ஈஸியாகவே நமக்கு கவர் ஆகி வந்துடும். பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு நான் இப்போ முடிச்சுட்டு பாருங்கள், இதில் நம்ம சிக்னல் ட்ராக் பண்ணால் நல்லா அருமையாக உட்காரும் சிக்னல். ஏன்னா டிஷ்ஷு 8 அடியில் வந்து நமக்கு தொல்லை இல்லாமல் இருக்குங்க. நிறைய பேர் வந்து 6 அடி வாங்குவாங்க. ஆனால் 6 அடியில் வந்து ஒரு கவரேஜ் எடுக்கலாம், அதில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் 8 அடியில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா, 8 அடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதாரணமாக 2லேருந்து 3 கவரேஜ் வரைக்கும் ஈஸியாக ட்ராக் பண்ணலாம். அந்த நல்லாயிருக்கும். பாரு, இப்போ நாங்கள் எல்லாம் ஃபிட் பண்ணிட்டு பாருங்கள், இப்போ கனெக்ட் பண்ணி சிக்னல் ட்ராக் பண்ணலாம். பாருங்கள், ஈஸியாக உட்காந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடுக்கிற வரைக்கும் கஷ்டங்க. லைட்டாக ஒரு ஜஸ்ட் ஒரு 20% கிடச்சா கூட அதுக்கு மேலே வந்து நீங்கள் அந்த அலைன்மெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் குறைஞ்சபட்சத்து 80-90% ஈஸியாக கொண்டு போக முடியும். சரிங்களா, இப்போ இதை கனெக்ட் பண்ணிங்க, ஒயரை மீட்டரை கனெக்ட் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ டிஷ்ஷை பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கணும்னா அழகாக அது வந்து சிக்னல் ஏறி இறங்கும். நம்ம ஈஸியாகவே அந்த சிக்னலை பிடிச்சிருவோம். சரிங்களா, இப்போ 66 டிகிரின்னு சொன்னால் நமக்கு கொஞ்சம் தென்மேற்கு திசை மாதிரி வரும் கிட்டத்தட்ட. சரிங்களா, அந்த அளவு மாதிரி கிராஸ் பண்ணி எடுங்க, ஈஸியாக நமக்கு சிக்னல் கரெக்டாகி வந்துடுங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், இதை கனெக்ட் பண்ணியாச்சு. பாருங்கள், சிக்னல் மேலே எடுத்துகிட்டு நான் இப்போ பாருங்கள், இந்த பாக்ஸில் பாருங்கள் கனெக்ட் பண்ணி இது பாருங்கள். நிறைய பேருக்கு தெரியும், இது ஒரு சில தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேட்டலைட்டே ஆட் பண்ணிங்க, நேம் ஆட் பண்ணுங்க. இன்டெல்சாட் 17 66 டிகிரின்னு சொல்லி கனெக்ட் பண்ணிவிடுங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா சி பண்டல்லையே 50-50 போட்டுங்க. போட்டுட்டு உள்ளே போயிட்டு பாருங்கள், நம்ம ஸ்கேன் பண்ணுவோம். சரிங்களா, வேறு ஸ்கேன் பண்ணியிருக்கிறேன். அது எத்தனை சேனல் வருதுன்னு பார்த்துக்குவோம். சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 சேனல் தாண்டணும். ஏன்னா டிஷ் வந்து 8 அடி இருந்தால நம்ம சிக்னல் நல்லாவே கிடச்சிருக்கணும், பிரச்சனை இல்லை. பார்ப்போம் வாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து
புதிய தலைமுறை வசந்த் டிவி இருக்குது, அதே மாதிரி மலையாள சேனல் இருக்குது, தெலுங்கு சேனல் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் சேனலில் சவுத் மொழியில் பார்த்திங்கன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அண்டு ஹிந்தி, நிறையா வடநாட்டு சேனல் இதில் இருக்குது, நம்ம தென்னாட்டு சேனல் இருக்குது. எல்லா சேனலும் சேர்ந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 சேனல் தாண்டினோம். சரியா? அது இல்லாமல் இப்போ ராஜ் குரூப்பும் அதில் வந்துருக்கு, தமிழ் குரூப்பில். அதுவும் எல்லாமே இதில் சேர்ந்து நமக்கு வந்துடும். ஓகேவா? இப்போ தான் சில 100 சேனலுக்கு மேலே வரணும். இப்போ ஸ்கேன் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள், ஓரளவுக்கு நம்ம டிஷ் வந்து பர்ஃபார்மன்ஸ் பரவாயில்ல ஓரளவுக்கு. சரிங்களா? கிட்டத்தட்ட வந்து ஒரு 85% பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. நம்ம ஸ்டில் அடிக்காமல் வரும், அந்தளவுக்கு நல்லா டிஷ்ஷு பக்காவாக ரெடி பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தோன்னா தமிழ் சேனலை பொறுத்த வரைக்குமே நமக்கு ஒரு 20 சேனல் மேலே வரும். சரிங்களா? இதில் பொறுத்த இப்போதைக்கு 22 சேனல் நினைக்கிறேன் இப்போதைக்கு ரன்னிங்கில் இருக்குது. 22மே நமக்கு ரன்னிங் ஆகுதுங்க இந்த டிஷ்ஷில். நான் செக் பண்ணிவிட்டு மீட்டரில் சிக்னல்லாம் நம்ம ட்ராக் ஆகிடுச்சு, பரவாயில்ல. ஏன்னா வந்து 22 சேனலுமே நமக்கு ஸ்டில் அடிக்காமல் வர அளவு பண்ணி கொடுத்துட்டேன். இதில் பாரு நமக்கு ஸ்கேன் ஆகிட்டு அந்த சேனல் வெளியே வரும் பாருங்க. பாருங்க இப்போ எல்லாமே முடிஞ்சுப்பா. இப்போ சேனல் வெளியே இது பாருங்க, பாருங்கள் எல்லா சேனல் வந்துட்டு இருக்கு படிப்படியே. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்கேன் தான் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நான் வந்து ஃப்ரீயாக போடலை, பே சேனல் ஃப்ரீ சேனல் 2 சேர்ந்து தான் போட்டிருக்கேன். எல்லா சேனல் வரட்டும், வந்தால் தான் அவங்களுக்கும் தெரியும் இல்லையா, இதில் ஃப்ரீ சேனல் என்ன இருக்குது, பே சேனல் என்ன இருக்குன்னு சொல்லி. ஆனால் நிறைய பேர் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், தான் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, சாதாரண எடுக்க முடியும். சரியா? ஆனால் கொஞ்சம் சி பேண்டை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க்கான ஒரு சீன் தான். கே பேண்டு ஹை ஃப்ரீக்வன்சி கே பேண்ட், ஆனால் நீங்கள் அதை ஈஸியாக எடுத்துருவீங்க. சி பேண்டுன்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள் முடிச்சிட்டோம், முடிஞ்சு வெளியே வந்துச்சுங்க பாருங்கள். ஓகேவா? அந்த வெளில முடிச்சிட்டோம் பாருங்கள். இது நமக்கு வந்து ஒரு 22 சேனல் வந்துருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள் செக் பண்ணிங்களா, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? எல்லாமே பே சேனல் ஃப்ரீ சேனல் சேர்ந்து நமக்கு ஒரு 120 சேனல் கிட்ட வந்திருக்கு. பரவாயில்ல, நமக்கு வந்து பாருங்கள் எதுவும் ஸ்டில் அடிக்கிறேன், நல்லா அருமையாக ஓடிட்டு இருக்கும், பிரச்சனை இல்லை. சரிங்களா? இதில் வந்து எல்லாமே வந்துடுச்சு பாருங்கள். ராஜ் நகைச்சுவைன்னு ஒரு சேனல் வச்சு அதுவும் வந்துருக்கு. இதில் அது வசந்த், புதிய தலைமுறை, ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, எல்லா சேனல் நமக்கு வந்திருக்கு. ஓகேவா? சேம் நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறோம், இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்னால் கால் பண்ணுங்கள், உண்மையான ஐடியா கொடுக்க நான் காத்திருக்கேன். ஓகேங்களா? இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைங்க, தாராளமாக எடுக்க முடியும், யார் வேணாலும் எடுக்க முடியுங்க. சரியா? நீங்களே பார்க்குற நீங்களே எடுக்க முடியும். சரியா? நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு எனி டவுட்னாலும் கூப்பிடுங்க, நான் ஐடியா கொடுக்குறேன். என்ன டிஷ்ஷு என்ன சைஸ் சொன்னீங்கன்னா நான் வந்து அதுக்கு அந்த ஐடியா கொடுக்குறேன், நீங்களே எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? நம்ம மேலும் இதே மாதிரி ஒரு பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த மாதிரி நிறைய வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு பண்ணுறோம், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா, அது விட்டுடுங்க. புதுசாக வர கஸ்டமர் பார்த்து நீங்களா இருந்தீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய நாங்கள் ரிஸ்க் எடுத்து தான் பண்ணுறோம், எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த மாதிரி எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் சொல்லுங்கள், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண காத்திருக்கேன். ஓகேவா? இது பாருங்கள், இது நமக்கு கிட்டத்தட்ட 66 அடிகளில் இவ்வளோ சேனல் எடுத்திருக்கேன், 8 அடி கூட தான். சரிங்களா? இதில் இன்னும் 2 LMP போட்டும் எடுக்க முடியும். சரிங்களா? இருந்தாலும் இந்த ஒரு LMPயோட அவர் போதான்னு சொன்னதுனால தான் கஸ்டமருக்கு இந்த ஒரு LMPயில் முடிச்சு கொடுத்துருக்கோம். ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நீங்கள் எடுக்கணுன்னா எடுங்க, அதுக்கு என்ன ஹெல்ப்னாலும் கேளுங்க, நான் செய்கிறேன். சரியா? அதுக்கு என்ன ஃப்ரீக்வன்சி நம்பரோ இல்லை வந்து என்ன அதுக்கு உங்களுக்கு டவுட்னாலும் கூப்பிடுங்க, அதை நான் சொல்கிறேன். ஓகே, பாய்.